அடிக்கிற வெயில் என்னென்னவோ தோணுதுப்பா. ஏப்பா உங்க வீட்டுல ஏசிக்குது? எங்க வீட்டுல ஏசி இல்ல, போல் டஸ்ல இருப்பாரு பாரு, போய் பாரு. நீ வேற நேரம் தெரியாம காமெடி பண்றப்பா. சரி கணேசங்க தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சு கணேசனுக்கா? வா இப்படி வந்து உட்காரு. என்ன ஆச்சு கணேசனுக்கா? அது ஒண்ணும் இல்ல, அவன் வீட்டுல பவுடர் அடிச்சுக்கிறான், அவன் பொண்டாட்டி பாத்துட்டு இருக்குது. பவுடர் அடிச்சுக்கிறான் பாத்துச்சு. சரி இதனால என்ன பிரச்சனை? 2 பேருக்கு சொன்ன சண்டை, அண்டா உடையுது, குண்டா பறக்குது. டேய் அவன் பவுடர் தானாச்சான், அதுக்கா குண்டா பறக்குது அண்டா ஓடிட்டா? அவன் யாரோ ஒருத்தி வச்சுங்கிறான்னு அவன் பொண்டாட்டி சந்தேகம். அப்ப அவன் பொண்டாட்டி பவுடர் அடிக்கல, அப்ப அவனும் சந்தேகப்படலாம்ல? அது ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்னாட்டிக்கு ஒரு சட்டம், அது திருத்தவே முடியாது. டேய் தினால வந்து உட்காந்துக்கிறா, உன் முன்னாடி அங்க தேடிக்கிறா. ஐயோயோ அந்த பேசாசா என்ன சொன்ன நீ? நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ போ, உன்னை தொட போட்டு வச்சு தேடிங்குது. ஐயோயோ எப்படி அடிப்பானே தெரியலையே. வந்துட்டு இருப்பா. என்ன இப்படி ஓடுறான் பொண்டாட்டிக்கு பயந்துனா? அவன் கதையை கேட்டா நீயே சிரிப்ப. வா உட்காரு. என்ன கதை சொல்லு, என்ன கதை? அவன் முண்டாட்டிய எங்க போனாலும் இவன் சந்தேகப்படுவான். சரி இது அவன் முண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னாச்சா? அன்னிலிருந்து இவனா அவன் முண்டாட்டி நல்லா வாட்ச் பண்ணு. என்னடா இது, இவனையா வாட்ச் பண்ணான்? இவனுக்கு தானே சந்தேகம். என் மேல நீ சந்தேகப்பட்டல, என்னை விட்டு ஒரு நிமிஷம் நவரு கூடாதுன்னு. ஓ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. அதனால இவன் எங்க போனாலும் இவனுக்கு தொடப்பு கட்டாயிட்டி அதானே? அதேதான், இவன் ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் நவர முடியாது. சரி கணேச பொண்டாட்டிக்கும் அவனுக்கு சண்டையாமா, அது என்ன கதை? அதையா கேக்குற? குண்டாம் பறக்குது, அண்டா உடையுது. அத்தான் அவனும் சொன்னான். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? அத நான் பார்த்து இருக்கும் போது என் முன்னாடி உடனே தலைமாரி ஆச்சுட்டா. அப்ப உனக்கும் அதை பத்தி டீட்டெயில் தெரியாதா? நான் ஒன்னா டீட்ல தெரிஞ்சுன்னு வரேன், நீ இங்கேயே உட்காந்துரு. ஊரா மூட்டு கதைக்குன்னு இப்படி ஓடுறானுங்கிறான். பொறம்போக்கு இப்படி சுத்திக்கின்னு வந்தா எப்படி ஓடுறான் பாரு. என்ன கட்டச்சிக்கின்னு போறா? அந்த ஆள் தான் தேடிக்கின்னு அந்த கட்டி ஓடுறான் பாரு. இல்லக்கா கணேச பொண்டாட்டிக்கு கணேசனுக்கு என்ன சண்டை? டேய் அவன் யாரையும் வச்சுக்கிறான், அதனால தான் அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு செம சண்டை. அது தெரியும், வீட்டுக்காரா சொல்லிட்டு போனாரா? அப்புறம் என்ன ஆச்சா? யாரு இவன் சொல்லிட்டு பண்ணானா? அடுத்த வீட்டு கதைன்னா அப்படி இனிக்கும் அவனுக்கு. அது ஊருக்கா. அப்புறம் அது ஊருக்கு இருக்கு கோச்சு முச்சா என்ன? ஊரங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியாது, நம்ம கதையா காரி பிஞ்சிங்க அடுக்குதா. சரியா நீ என் சரசு கீரை வைப்பீங்களா? இப்பெல்லாம் நான் சரசு பாக்கத்தே இல்லையா? அவ கதை காரி பிஞ்சிங்க அடுக்குது. பக்கத்துல இருக்க பையன் வச்சிருந்தானே மாயாண்டிய, அவனா அவட பேசிக்கின்னு இருந்தான். இதே எப்படிக்கா உனக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். இது மாதிரி எதனா கழிப்பு விட்டு அவங்க வீட்டுக்காரனுக்கு அதுக்கு சண்டை வர சுட்டியா? நான் தான் சந்தேகப்பட்டேன் அவள. அவன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு அவன் கீரை வைக்க போவாதுன்னு சொல்லிட்டான். சரியா வீட்டுக்காரன் எந்த பொம்பளை கட்டி பேசிக்கிறான் பாரு, போய் பாரு. கேட்டு பையனுக்கு இது வேற கேக்குதா? அவனுக்கு மண்டே உடைக்கிற பாரு. என்னடா இது கணேசன் பொண்டாட்டிக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியலையா? புறம்போக்குங்க என் குடும்ப கதை எங்களுக்கு இனிக்குது. எதாவது என் குடும்பத்துல கீழே பண்ணி விட்டுட்டே இருக்குதுங்க. ஐயோ கணேச பொண்டாட்டி வருதா? என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் கத்தின்னு வரா? என்னத்துல நான் சொல்லுவானே, ஊர் ஃபுல்லா வாயில போட்டு மெல்றானுங்கண்ணா. என்னத்துக்கு மேலானுங்க? நீ ஒழுங்கா இருக்குண்ணா, வீட்டுக்கார மேல சந்தேகப்பட்டாக்கா? பாத்தியா நீ அப்படிதான் பேசுற. நான் என்னமா பேசுனேன்? பவுடர் வச்சுதா குற்றம், அதுக்காக குண்டா பறக்க அண்டா ஓடியான். யாரு உங்கள்ட்ட சொன்னது குண்டா பறந்துச்சு அண்டா உடஞ்சுச்சுன்னு? அதெல்லாம் எதுக்குமா? புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையா இருக்குமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சண்டை போடுறீங்க. நோ மரியாதை சொல்லிட்டு என் கோவத்தை கலப்பாத. யார் உண்டு சொல்லுது? அம்மா யாரும் எதுவும் சொல்ல, நீ போ. நோ மரியாதை கெட்டு போயிடும். இப்ப நீ சொல்றியா இல்லையா? ஐயா என்னடா இது ரோதினியா போச்சா? இவங்க தாண்டியா வந்து கத்திங்க அடுக்கிறா? ஏய் இவங்க தாண்டியா வந்து கத்திங்க அடுக்கிறா? மாயா உன்னை குண்டால அண்டால நான் அடிச்சனா? நான் இது கதி ஆகுதா? குண்டால அண்டால நீ என்னாச்சியா? இதோ இந்த ஆள் சொல்றான். ஏம்பா சொன்னாங்க, நான் கேட்டேன். இது என்னப்பா தப்புங்க? யார் சொந்த உங்ககிட்ட? அந்த மழை மொழின்னு தலையை போட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிறானா அவன் தான். ஏய் அந்த புல்லட் தலைய சொல்லிருக்காயா? நான் சொன்னா நீ பவுடர் வச்சியா? உன் பொண்டாட்டி கோவம் வந்து குண்டாலியா அண்டாவிலே ஒன்று வச்சுதான். நாடி பண்ணலாம் அவனை. நம்ம குடும்ப பிரச்சனைக்கா வந்துருக்கிறான். அவனை சும்மாவே விடக்கூடாதியா, ஊர் ஃபுல்லா இதை பத்தி தான் கேக்குறாங்க. ஏமா அது வரா அவன், நீங்களே எதுல கேட்கற மாதிரி கேளுங்க. சும்மாவே அடிக்கிறா, எவ்வளவுதான் அடி தாங்கறது? வாப்பா வா, உன்னதான் பாத்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, சும்மாவா அடிக்கிறப்பா என் பொண்டாட்டி. இல்லாத பிரச்சனைக்கு அடி வாங்குறது தப்பு தான். இந்த கணேசன் வந்துக்கிற மாதிரி என்னன்னு கேளு. ஏ கணேசா, காலையில உங்க வீட்டுல செம்ம சண்டை போடுக்குது. நீ பாத்தியா? அடே நீ இங்கதான் இருக்குதேம்மா, நல்லதா போச்சு. சரியே என் வீட்டுக்காரன் நான் எப்ப அடிச்சா? குண்டானும் அண்டானு வேற பறந்துருக்குன்னு சொல்லிருக்கிற. ஏமா உங்க வீட்டாண்ட அண்டாவை கொண்டா வெளியே வச்சாமா? வெளியிருந்தாக்கா உடனே நான் அடி வாங்கினேன்னு சொல்லுவாடா. ஆப்போவாயா? என்ன கணேஷ், உனக்கு நான் மாமன் முறை வருது கணேஷ். கொடுங்கற மாம ஊர் ஃபுல்லா நசிங்க பாத்தீங்கடா. இதுமாதிரி ஏழை இருக்கிட்டா சொன்னா வீட்டு எதிரில்ல ராமசாமியா அவங்க கிட்டே சொல்லிக்கிறான், பொண்டாட்டி கிட்டே சொல்லிக்கிறான். டேய் ஏன்டா உனக்கு இந்த பொய்ப்ப? சாவர காலத்துல நான் சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறா?
இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சவகாசமே வச்சுக்காதயா. நல்லா பேசிட்டு இருந்து நம்மளுக்கே ஆப்பு வைப்பானுங்க. என்னம்மா நடந்து போச்சு இப்படி கத்துற? என்ன நடக்கணும்? ஊருக்குள்ள நன்மை சொல்லி தானே இருக்கிற. எல்லாத்த காரணம் நீதான். உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன் பார். சரியா? ராமசாமிக்கு அவங்க கொண்டாடிக்கு தான் சண்டை. இந்த கதையா கேக்குற? ராமசாமி ரொம்ப மோசமானவன். சரியா? மோசமானவன். அப்புறம் என்ன? அவன் பொண்டாட்டி தினமும் தூக்கி போட்டு ஒதிக்கும். டேய் ஆரம்பிச்சிட்டியா அத்த குடும்பத்தை பிரிக்கா? இல்லப்பா அவன் கேட்டான்னு சொன்னப்பா. இதே மாதிரி உட்காந்துக்கிறது, யார் வீட்டு கதை எடுத்து பேசுறது, ஒண்ணுமே இல்ல கதை பேசாய்க்கு அந்த குடும்பத்தையே கழிச்சிருது. உங்களோட சும்மா